ரசமில்ல மனுஷ வாழ்க்கையை பாத்தியலாம். பார்த்தேன் பார்த்தேன். என்னன்னு சொல்ல, சோதனை வரவங்களுக்கு சோதனை வந்துட்டே இருக்கு. இல்லாதவங்களுக்கு அறவே வரவே இல்லை. கொட்டி கட்டி பறக்கணும். நம்ம என்ன சொல்லியது எல்லாம் அவன் தலையில தாச்சே. கொஞ்சம் நஞ்ச சோதனையா வரவியலுக்கு? ஒரு வார்டு சோதனை இல்ல, அடுத்த மேல கடை யாருனவங்களுக்கு இறங்கிட்டே இருக்கு. கோடி கணக்குல உள்ளவனுக்கு கோடி கணக்கு புரண்டோட்டே இருக்கு. வாஸ்தவம் தான். வேற என்ன சொல்ல, எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அந்த குடும்பத்துல என்ன சொல்லுது, மாப்பிள்ளை பெண்டாட்டி 2 இருக்கும் கவர்மெண்ட் வேலை. அதுவே நல்ல வருமானம் தான். இதுல வேற கோடிக்கணக்கு சொத்து வேற இருக்கு. அதுக்கு வேலைக்கு போன்ற அவசியமே இல்லை. இருந்தாலும் நேரம் போக்கு போகலான்னு வச்சலாம். இது கவர்மெண்ட் வேலையில விட முடியாது. அதுவே வேலையில்லாத மனுஷன் திண்டாடிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் பிரைவேட் வேலைங்களும் கிட்டாத குடும்பத்தை எப்படிங்கிற ரன் பண்ணி கொண்டு போகணும். கடவுளை குடிக்காரு இல்லையே, என்ன சொல்லியாது அவையில. அப்ப பயங்கர அதிர்ஷ்டசாலி, நல்ல ஜோகம் படைச்சவியதானும். கோடிக்கணக்கில் சொத்து மூலம் இருக்கும். அதெல்லாம் பரம்பரை ரீதியான சொத்தா தான் இருக்கு மேக்சிமம். தாத்தாயிரு காலத்துல தாத்தாயிரு சம்பாதிச்சது அப்படி இப்படின்னு. அவியதாங்க பணக்காரல கோடிக்கணக்கு சொத்து வச்சிருக்கீங்களா இருப்பினேன். மற்றவங்களுக்கு அப்படி இருக்காது. ஏன்னா தாத்தாயிரு மாதிரி சம்பாதிச்ச மாட்டேங்க. ஆனால் அவியலுக்கு பிள்ளைகளோடைய காப்பாத்திட்டு காணாது. பண்ட காலத்துல இல்லை, இப்போ அப்படிதான். ஒரு சில தோப்ப மாறுவேன். வேலைக்கு கொண்டு போறது இல்லையே, வெட்டி எட்டுல கிடைக்கிது. சொந்த பிள்ளையதான் அந்த இது தோப்பனை கரையாட்டியது, காப்பாத்தியது. தீனை வந்தா பாக்கோக்கும் அப்படி இப்படியும் அப்படித்தானே. பிள்ளைகளுக்கு தலையில பாரத்தை ஏற்றி வச்சு எது வேலைவினோளுக்கெல்லாம் செலவினோளுக்கு. ஆனால் சிலர் அப்படி இல்லை. பண்டு காலத்துலேருந்தே நல்ல பிள்ளைகளோட பார்த்து 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 பேர பிள்ளைகளுக்கும் சேர்த்து வைப்பினும். அப்படிதான் பரம்பரை ரீதியாக கோடிக்கணக்கு சொத்து இருக்கான் அவங்களுக்கு. அதுக்கெல்லாம் நம்ம இலக்கு கதிச்சு ஆசைப்பட்ட ஒக்குமா? எல்லாம் அவன் தலையெழுத்து பொறுத்ததான் இருக்கு. அதை விட்டு வியாதிகள் குவிஞ்சு வரத பாரு. வியாதி வியாதியா குவியுது. அதுவும் உங்க வீட்டு எங்க வீட்டு வியாதி இல்லை, அப்படி ஒரு வியாதி. ஆனா சின்ன சின்ன காய்ச்சல் பீச்சல்னா பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போல சில்லற காசு தான் ஆகும். பெரிய பெரிய வியாதியெல்லாம் வந்து பேரு கொடிய வியாதி, கேன்சர் அப்படிப்பட்ட இதெல்லாம் செல்லவே வேண்டாம். அப்பா பணம் அழிஞ்சு போகுது. அது பாவப்பட்ட மிடில் கிளாஸ் குடும்பம் எங்கண்டு எடுக்கும். படாத பாடுபடுவனும் இருக்கே சொத்தை வித்தோ அப்படி எல்லாம் தான் சில ஆகணும். அந்த அளவு ரெகுலரா போகணுமே. அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட், ரேடியேஷன், கீமோதெரப்பி அப்படி இப்படின்னு. சில குடும்பங்கள் எல்லாம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கு. அது கொள்ளங்காட்டியெல்லாம் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸோ ஸ்டார் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் 5 லட்சம் இல்லதுன்னா 10 லட்சம் கொடுப்பேன் கிளைம் பண்ணோக்கு. அதெல்லாம் கொள்ளலாம். அதெல்லாம் நேரத்தை சுதாரணமா இந்த நிறைவோட இது போட்டு வச்சிருந்தா கொள்ளலாம். சிலவே எல்லாம் அதுக்கும் போட மாட்டேன். நமக்கு எல்லாம் என்ன வர போகுது, எப்பவும் போல நல்லா தான் இருப்போம் அப்படின்னு நினைச்சுன்றப்பனா டக்குன்னு திடீர்னு என்னங்கிற வேற. அது வரைக்கும் ஒன்னோடையே வந்திருக்காது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட அசால்ட் ஆயிருப்பேன். அப்புறம் இடையில மாட்டியது தான். சிலவே அப்படி இல்லை, நோய் நொடி பிடிச்சு அடிக்கடி வாரவிய இதை பயன்படுத்துவோம். நாளை பின்ன நம்ம கொண்டு வந்தா என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்சூரன்ஸ் படமா கொஞ்சம் பாதுகாக்கும். அதனால மாத்திரை செலவு அப்படி இப்படின்னு அடிக்கடி கையில கொடுக்க வேண்டியது வரும். அதுக்கு பார்க்கணும். இப்போ இன்னும் அலைச்சல் செல்ல வேண்டாம். அந்த மாதிரி கூடிய வியாதியில் வந்தா தூர தூர ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். அலைச்சல் சும்மா ட்ரெயின்லயும் அங்கே இங்கேன்னு போகணும். இதெல்லாம் நினைச்சோமா கடவுளே. என்ன காலத்துல அப்பா எங்கெங்கிலும் ஏதோ புழு குஞ்சு மாதிரி 1-2 பேருக்கு தான் வந்துருக்கு இந்த கொடிய வியாதி எல்லாம். வா இப்ப இல்ல சர்வசாதாரணமா ஏதோ காய்ச்சல் வர்றது மாதிரி இல்ல, தீயா பரவுது. இங்க தொட்டா கேன்சர், இங்க தொட்டா கேன்சர். ஆமா ஆமா, அடிக்கடி காய்ச்சல் வந்தாலும் கேன்சர் அங்காட்டிகளா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அப்படிதான். அதை கேள்விப்பட்டு என்ன பக்கம் ஆச்சு. ஒரு காய்ச்சல் வந்தாலும் மனுஷனுக்கு அப்படியா? வா அடிக்கடி காய்ச்சல் வர எதுங்களே ஒரு காரணம் தானே அர்த்தம் அந்த இதுலயா காணும். நம்மள சாதா காய்ச்சல்னு வச்சிட்டு வைப்போம். அடுத்து மருத்துவம் எடுத்து தீரான், பின்ன அடிக்கடி வரும். நமக்கு தெரியாதே. ஹாஸ்டல்ல தான் பிடிப்படும். பின்னே சிலருக்கு வாய்க்கு கிட்ட புண்ணு வரும், அது மெனையாட்டு இருக்கும். சிலருக்கு வேற வழி வரும், அது மெனையா இருக்கும். நம்மள எங்க தொட்டாலும் மெனையா என்ன சொல்லியது. அந்த கொடிய வியாதியை அழிச்சவே முடியாதா? மருந்தை கண்டுபிடிச்சலையா சரியா பண்ணி இங்க ஒரு சிலர் லக்கல பிளை பண்ணுவோம் மருத்துவம் பார்த்து. அதுதான் மருந்துல 2 வருஷம் ஓடும். அடுத்த விட கடை கடவுளுக்கு தான் வெளிச்சம் இல்லை. கடவுள் மனையிடுங்கன்னா கண்டிப்பா இந்த கொடிய வியாதி கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இப்ப அப்படி இல்லையா, உலகம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த வியாதிகளும் ஆக்சிடென்டும் அப்படி இப்படின்னு டெய்லி எத்தனை மரணங்கப்பா. என்ன வந்தாலும் ஒரு பக்கம் ஆடிட்டு தானே தெரியும். போனியது போல அவியல பாட்டுக்கு கூத்தும் கும்மாளமா. அவியல நல்ல கிழமை இருக்கு. நம்ம என்ன பண்ண என்னத்த சொல்லப்பா மனுஷ வாழ்க்கை. ஆவிய வீசத்தோடுதான் இருக்கணும். நோய் நொடினாலையும் அப்படியும் இப்படியும் மாட்டேன். வேற விழுகொன்ன இல்ல, அவியதான் கும்மாளம் அடிச்சோன்றிருக்கு. வேற என்னத்த சொல்ல.